கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு குழந்தை டெலிவரி பண்ணிட்டு அந்த அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவங்களோட பெரிய பையன் அவனுக்கு செரிப்ரல் பால்சியால பாதிக்கப்பட்டிருப்பான். அதனால அவனால ஒழுங்கா நடக்க முடியாது. இருந்தாலுமே எல்லா மனுஷன் போலதான் அவனுக்கும் ஒரு ஃபீலிங்ஸும் இருக்கும். தன்னோட அம்மா அவனுக்கு தம்பி பிறந்திருக்காங்கன்னு கூட சொல்லாம ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டனால தன்னோட தம்பிய ஆசையா வரவேற்கிறதுக்காக அவனும் ட்ரம்மெல்லாம் எடுத்துட்டு ஹாஸ்பிடலுக்கு நேரா வந்து தன்னோட தம்பிய பாக்குறான். ஆனா தூரத்துல இருந்து அவங்க அம்மா, என்னடா நீ என் குழந்தை கொல்ல வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி அவனை அங்க இருந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அவனுக்கு ஒன்னும் அசிங்கப்படுறது புதுசு கிடையாது. அதனால அவனும் அதை பெருசா எடுத்துக்காம வீட்டுக்கும் போயிடுறான். இந்த மாதிரி சமயத்துல அவனும் ஒரு டாப் யூனிவர்சிட்டில அப்ளை பண்ணி நல்லா படிச்சு நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணிருப்பான். இதை கேள்விப்பட்ட அந்த அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, பெரிய இவனா நீ, கை கால் நல்லா இருந்து ஒழுங்கா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட அந்த யூனிவர்சிட்டி கிடைக்காது, ஆனா ஒழுங்கா பேச மாட்டேன், ஒழுங்கா நடக்க மாட்டேன், நீ போய் அந்த யூனிவர்சிட்டில படிக்க போறியா அப்படின்ற மாதிரி அவனை பயங்கரமா அசிங்கப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம உன்னால ஒழுங்கா நடக்க கூட முடியாது, நீ அங்க போனா எனக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே மோசமா அந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அவன் மனசுல இருந்த கோவத்துக்குலாம் இதுதான் சரியான நேரம் நினைச்ச அவனும் அவங்க அம்மாவை பார்த்து, இப்படி நினைச்ச நீங்க ஏன் என்ன வயிற்றுல இருக்கும் போதே கொண்டு இருக்கலாம்ல, எதுக்கு என்ன பெத்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை கேட்டுறான். அது மட்டும் இல்லாம எல்லா தப்பா பண்றது நீங்க, ஆனா கடைசியில நான் இப்படி பிறந்துட்டேன்னு சொல்லி என்ன போய் கேவலமா பேசிட்டு இருக்கீங்களா, உங்களால ஒரு விஷயம் முடியலனா தயவு செஞ்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க, அதை வச்சு என்னாலும் சக மனிதர்கள் மாதிரி வாழ முடியும், எனக்கும் அந்த அறிவு இருக்கு, என்ன ஒண்ணு என் கை கால் தான் இப்படி இருக்கே தவிர என்னாலும் எல்லாரும் போல இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லி கோச்சிக்கிறான். இருந்தாலுமே அவங்க அம்மா அவனை போட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டனால இதுக்கு மேல நம்ம எதுக்குடா வாழணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவனுக்கு கோவம் தான் வருது. அதனால அந்த கோவத்திலே கொண்டு போய் அவனோட வாயில நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு அடைக்க ஆரம்பிக்கிறான். போக போக அவனுக்கும் மூச்சு திணறலும் ஆரம்பிக்குது. நிறைய சாக்லேட்ஸ வாயில போட்டு அடைச்சு எப்படியாவது இறந்தணும் அப்படின்னு தான் பாக்குறான். ஆனா அதுக்குள்ள இவனோட பாட்டி அவனை வந்து காப்பாத்தி அவனோட வாயில இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடுறாங்க. நம்ம சொந்த பசங்களா இருந்தாலுமே உன்னால இது முடியாதுன்னு அவங்களுக்கு சொல்றதை விட உன்னால இதை முடியும் பண்ணிப்பாரு அப்படின்ற பேரண்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்கல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.